AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. கோவையில் இரு இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் நடத்திய சோதனையில் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக களத்திலிருந்து கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் ஐஸ்வர்யா நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐஸ்வர்யா, எதன் அடிப்படையில் சோதனை நடக்குது? யாருக்கு சொந்தமான செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு? மேலும் இதுக்கு முன்னாடி நடந்த சோதனைக்கும் இதுக்கும் ஏதாச்சும் தொடர்பு இருக்கா? அதாவது கோவையில் இன்று காலை நடந்த என்ஐஏ சோதனையில் ஒரு இடங்களில் தான் தற்போது நாம் இருக்கோம். அதாவது கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள இரு இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்றுள்ளது. அதில் ஒரு இடம் பார்த்தீங்கன்னா தற்போது நாம் இருக்கும் இந்த பெரிய கண்ணப்பன் கவுண்டர் வீதி சாலையில் தான் இருக்கும். இந்த இரு இடங்களிலுமே பார்த்தீங்கன்னா இரு பயிற்சி மருத்துவர்கள் வீடுகளில் தான் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தியுள்ளனர். காலை 6 மணிக்கு தொடங்கி இந்த சோதனை சுமார் 2 மணி நேரம் நடைபெற்றுள்ளது. அதாவது தற்போது நாம் நிற்கும் இந்த பகுதியில் உள்ள மருத்துவர் நகீம் சித்திக் என்பவர் வீடு மற்றும் நாராயணகுரு சாலையில் உள்ள மருத்துவர் ஜாஃபர் இக்பால் அவருடைய வீடுகளில் தான் என்ஐஏ அதிகாரிகள் இந்த சோதனையை நடத்தி உள்ளனர். இந்த சோதனையை பார்த்தீங்கன்னா 2 மணி நேர சோதனையில் கிட்டத்தட்ட 2 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அந்த 2 செல்போன்களையும் நாங்கள் ஆராய்ச்சி செய்துவிட்டு சந்தேகத்திலும் எதுவும் இல்லை என்றால் மீண்டும் ஒப்படைத்து விடுவதாகவும் என்ஐஏ அதிகாரிகள் சொன்னதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சோதனை முழுக்க பார்த்தீங்கன்னா பெங்களூர் ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக தான் இந்த சோதனை நடைபெற்றதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. தற்போது பாத்தீங்கன்னா இந்த சோதனையானது காலையில் துவங்கி தற்போது நிறைவு பெற்றுள்ளது. இந்த 2 இடங்களில் தான் இந்த சோதனையானது நடைபெற்றுள்ளது. மேலும் ஒரு இடத்தில் இந்த சோதனை நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து இந்த சோதனை தொடர்பான தகவல்களை நாம் சேகரித்து வருகிறோம். அருணா, மேலும் இந்த சோதனை விரிவடைய வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா மேலும் 2 இடங்கள்ல சோதனை நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இல்லையா? யாருக்கு சொந்தமான இடங்கள்ல சோதனை பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கா? நிச்சயமா நான் சொன்னது பாத்தீங்கன்னா தற்போது இந்த சாய்பாபா காலனி பகுதியில் 2 இடங்களில் இந்த சோதனை நடக்குது. இந்த 2 இடங்களிலுமே பாத்தீங்கன்னா பயிற்சி மருத்துவர்கள், அதாவது கோவையில் உள்ள ஒரு மருத்துவமனையில் இவர்கள் வந்து பயிற்சி மருத்துவர்களாக இருக்காங்க. இவர்கள் வீடுகளில் தான் தற்போது 2 மணி நேரம் சோதனை நடைபெற்றுள்ளது. தொடர்ந்து மேலும் ஒரு இடத்தில் இந்த சோதனை தற்போது நடைபெறுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த சோதனையை பொறுத்த வரைக்கும் முழுக்க பாத்தீங்கன்னா அந்த பெங்களூர் ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக தான் இந்த சோதனை நடைபெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேற ஏதேனும் காரணம் இருக்கிறதா? இந்த சோதனை தொடருமா என அடுத்தடுத்த தகவல்ல தான் நமக்கு தெரிய வரும். அருணா, நிச்சயமாக ஐஸ்வர்யா, களத்திலிருந்து பல்வேறு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.